சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவாவும் அயலியும் வந்து ஐலாண்டீஸ்வரியை பார்க்குறதுக்காக போகும்போது அப்போ பூமி பூஜை ஃபங்க்ஷன் அங்கே நடந்துட்டு இருக்கவும் அப்போது ஒரு காரில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து இறங்குறாங்க. இறங்குனதுமே ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிருங்க, இது யாரோட இடம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ஐலாண்டீஸ்வரி பார்த்தோம்னா பல்லாருன்னு ஒரு அறையை விடுறாங்க. நான் யாருன்னு தெரியுமா, நான் ஐலாண்டீஸ்வரியாக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்போ அங்கே வந்து ஒரு கலாட்டா நடக்குது. ஆனாலும் வந்து எல்லாரும் அவங்க அடித்து துரத்தி விட்டுருந்தாங்க. அடுத்தது வர்மாவுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. வர்மாவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்க, நான் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க வந்து நம்மளோடையும் பெரிய ஆளாக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது என்னடா வளரிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் அவங்க நம்மளோடையும் பெரிய ஆளாக இருக்கிறாங்க, அதனால அவங்க என்ன ஒரு அரைஞ்சாங்க பாரு, என்ன வழி எடுத்தது தெரியுமா அப்படிங்கும்போது அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவங்க வெளியூரில் இருந்தாங்களா, அவங்க பேர் வந்து ஐலாண்டீஸ்வரி அப்படிங்கிறாங்க. ஐலாண்டீஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து அதிர்ச்சி அடைவோம். அடுத்தது பார்த்தோம்னா ஐலாண்டீஸ்வரி வந்து அயலி கிட்ட கேட்குறாங்க, அயலி என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்தியா, என்னமான்னு சொல்லிட்டு இருக்கவும் இல்லை இப்போ இது வந்து சொல்லக்கூடிய நேரம் இல்லை, அதில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ அடிவரப்பட்டிருக்குது, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படின்ட்டு போகிறாங்க. அடுத்ததான் அயலி சிவாவும் வீட்டுக்கு வரவும் அப்போ பார்த்தோம்னா செல்வன் ஆகியும் ரித்திகாவும் வந்து ஒரு 2 பேரை அவங்க அயலி சிவா தங்கியிருக்கிறாங்களா அந்த ரூமுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் பொருளெல்லாம் அளந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி இருந்தாலும் 2 நாளைக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிட போகிறீங்க, அதனால தான் இந்த ரூமை வந்து ஸ்டோர் ரூமாக வைக்கிறலான்னு முடிவு பண்ணி கபோர்டெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சிவாவும் அயலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாருங்க, அது எப்படி நாங்கள் 2 நாளையில் போயிடுவோன்னு நீங்களே முடிவெடுத்து சொல்லலாம் அப்படிங்கவும் இன்னும் 2 நாள் முடியல இல்லை அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி அந்த சத்தம் கேட்டு வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ சிவா நடந்தது சொல்லவும் உடனே இந்திராணி வந்து அவங்க செல்வன் ஆகிய போட்டு திட்டுறாங்க. என்ன சித்தி நினச்சிட்டு இருக்கிறீங்க, இன்னும் 2 நாள் இருக்குதுல்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்க்கலாம், இப்போ தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனையை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் உடனே செல்வன் ஆகி வழக்கம் போல இந்திராணியை மனசுக்குள்ளே திட்டிட்டு போகவும் அப்போ உடனே சிவாவும் அயலி இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா 2 நாளைக்குள்ளே நாங்கள் வந்து நிரூபிக்கலைன்னா அந்த வீட்டை விட்டு போகணும்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஒருவேளை நாங்கள் நிரூபிச்சிட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சிவாவும் அயலி கேட்டுட்டு இருக்கவும் இதை வந்து கபிலன் வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே இந்திராணி வந்து பதில் சொல்ல முடியாமல் அவங்க திணற ஆரம்பிக்கவும் அப்போ சிவா சொல்கிறாங்க, ஆமாக்கா 2 நாளைக்குள்ளே நாங்கள் நிரூபிக்கலைன்னா வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்திருக்கிறீங்க, அப்படி நிரூபிச்சிட்டோம்னா அப்போது இந்த வீட்டிலே எங்களை தங்க வச்சுருவீங்களா அப்படிங்கவும் ஆமாம் சிவா நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா அந்த வீட்டை விட்டு நீங்கள் போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு இந்திராணி சொல்லவும் இதை கிட்டதுமே கபிலன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் அயலிக்கு வந்து அவங்க கூட உள்ள அதிகாரி வந்து ஃபோன் பண்ணவும் உடனே சொல்லுங்க அப்படிங்கிறாங்க, இங்கே பாருங்க மேடம் சூரிய பிரகாஷ் நாராயணன் வந்து அவங்க கண் முடிச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே உடனே அயலி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துருந்தோம் சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அப்போ கபிலன் வந்து என்னது இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் போகிறாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் சூரிய பிரகாசை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. வந்ததுமே டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க சிவா வந்து அவங்க தன்னுடைய மாமாவை கூப்பிடவும் உடனே வந்து அவரும் விஷயத்தை சொல்கிறாங்க, எங்கள் பாரு சிவா உனக்கு நான் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறேன், உண்மையை சொல்லப்போனால் அன்னைக்கே நான் வந்து உங்கள் அப்பா கிட்ட உண்மையை சொல்லியிருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்காது, ஆனால் அந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கபிலன் இதை கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது உடனே சிவா சொல்கிறாங்க, இப்போ மாதிரி நீங்கள் சொல்லுங்க மாமா அப்படிங்கும்போது இங்கே பாரு உன்னுடைய பெர்த் சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது, நீ அங்கே போனேன்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இது கடையில் வந்து சூரிய பிரகாஷோட கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பவும் அப்போ அவர்கிட்ட இருந்து சிவாவும் அயலி காப்பாற்றிருந்தாங்க. இது எல்லாம் அந்த கபிலனோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அயலி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சிவா நம்மளுக்கு டைம் இல்லை, உடனே போய் நம்ம வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்கள பின்தொடர்ந்து கபிலன் அங்கே வரவும் அப்போ வந்து உடனே சிவா வந்து அவங்க பெர்த் சர்டிஃபிகேட்டை கேட்கும்போது அவங்களும் கொஞ்சம் பழசாச்சா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி தரணும், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கும்போது உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே உடனே வந்து சிவா வந்து சந்தோஷப்பட்டுட்டு அதை படிச்சுட்டு இருக்கும்போதே கபிலன் வந்து பார்த்தோம்னா அதை எடுத்துட்டு ஓடி இருந்தாங்க. ஓடினது மட்டும் இல்லாமல் அதை நெருப்பு வச்சு கொளுத்திருந்தாங்க. நம்மகிட்ட இருந்த ஒரே ஆதாரத்தையும் இந்த கபிலன் அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அப்படியே கத்தி கதிரி அழுதுகிட்டு இருக்கும்போது அயலி வந்து சொல்றாங்க, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு இருக்கும்போது என்ன இருந்தாலும் சரிதான், என்கிட்ட இருந்த ஒரே ஆதாரத்தை வந்து அவன் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா சிவாவை கூட்டிகிட்டு அயலி வந்து அவங்க வீட்டுக்கு போகவும் அப்போ இந்திராணியை வந்து அவங்க தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க. அயலி உடனே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அயலி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே இந்திராணி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா நீ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, இது எல்லாத்தையும் வந்து கபிலன் வந்து அந்த இறந்த ஆதாரத்தை அழிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் நீ சொல்றதெல்லாம் உண்மையானு சொல்லி கேட்கும்போது ஆமா உண்மைதான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூரிய பிரகாஷ் மாமா ஹாஸ்பிட்டல் தான் இருக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே இந்திராணியும் சரின்னு சொல்லிட்டு அயலி கூட அங்கே போறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா
கபிலன் வந்து என்னது அக்கா இந்த இடத்துல வந்து ஐலி கூட போறா என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைவோம். அடுத்ததா பார்த்தோம்னா ஐலி வந்து இந்திராணி அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. அடுத்தது இந்திராணி கிட்ட வந்து சூரிய பிரகாஷ் வந்து நடந்த விஷயத்த சொல்லுவாங்களா, சிவா வந்து வேற யாரும் கிடையாது உதய பெருமாளோட ஒரே வாரிசான அதாவது மூத்த வாரிசு அப்படின்னு உண்மையை சொல்லுவாங்களா. அடுத்ததான் இந்திராணி என்னெல்லாம் முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.